Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அவர் அழைத்து இரண்டாவது விழாவுக்கு நான் வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் பெண்கள் இருக்கிற இடம்னாலே ஒரு சந்தோஷம்தான். அண்ட் மேயர் பிரியா அவர்களே, இது நான் ரெண்டாவது தடவை உங்கள் பக்கத்தில் உட்காந்து கூடவே நடந்தது, இது ரெண்டாவது தடவை. அண்டு என்னுடைய மரியாதைக்குரிய புத்திசாலியான கலை அம்சம் நிறைந்த அழகான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இப்போ இன்னைக்கு மீட் பண்ண பிரசன்னா அந்த மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஏன் தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி இருக்குது தெரியும்ல உங்கள் எல்லாருக்குலையும். ஜிடிபியில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு டெல்லியிலையோ எங்கேயோ பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், பெண்களுக்கு கல்வியை கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிற 40% விமென் தமிழ்நாட்டிலே இருக்காங்க, இந்தியாவிலேயே. இதற்கெல்லாம் நம்ம தலைவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லாருமே, எத்தனை பேர் இதில் அம்மா கை தூக்குங்க, எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க? எனக்கு இல்லை. எத்தனை பேருக்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்க? ஆண் குழந்தை பழச்சிக்கும், பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகைகளை கொடுத்து இன்னும் அதிகமாக படிக்க வைங்க. இப்போ தான் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்தேன் காரில் வரும்போது. காயல்பட்டினத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு உணவு விடுதி இருக்குது, அங்கே படுதா போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் நோன்பு இருக்கும்போது இங்கே மற்ற மதத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்லை சாப்பாடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதுதான் தமிழ்நாடு. இங்கே எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதரர்கள். அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நினைப்பை, அந்த அந்த கொள்கைகளை நீங்கள் ஊட்டணும். அதுதான் என்னுடைய ஆசை. பெண்கள்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சிக்கனமாக இருப்போம், ஜாஸ்தி செலவழிக்க மாட்டோம், யாரையும் ரொம்ப தப்பு பண்ண விட மாட்டோம். தப்பு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலை இல்லையா? அடிக்கடி தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இப்போ கூட நினச்சேன், எனக்கு நிறையா ஷாலெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இதை நான் என்னோட தொண்டு நிறுவனத்துக்கு எடுத்து போனேன்னா ரொம்ப அழகான டேபிள் ரன்னர்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடுவாங்க அவங்க. எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் உங்கள் திறமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட உழைப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பேர் மெஷின் வச்சுருக்கீங்க. உங்கள் மேடம் சொன்ன மாதிரி 3000 rupeesலாம் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளவுஸுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாரும் செய்கிறத செய்யாதீங்க, எல்லாரும் செய்யாததை செய்யுங்க. இப்போது இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே இருக்காங்க, அவங்கள மாதிரி ஃபர்னிச்சருக்கு அப்போல்ஸ்ட்ரி தைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. கட்டன் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கற்றுக்கோங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு. நீங்களாம் பிரமாதமான ஒரு கலையம்சம் மிக்க ஒரு ஃபர்னிச்சருக்குலாம் ரொம்ப பிரமாதமானதுக்கு நீங்கள் ஃபர்னிஷிங் கூட தைக்கணும், கட்டன் வருதுங்க. ஏன் ப்ளவுஸோடு நிறுத்திக்கணும்? லேடிஸ்னால் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட நீங்கள் எல்லாம் அழகான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரோஷேயில் நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். மெஷின் பண்ணுற வேலையை மெஷின் கூட்டுருங்க. உங்கள் மூளையை ரொம்ப புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும். அதுக்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இத்தனை பேரை எம்பவர் பண்ண அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப தத்துவம்லாம் பேச வேண்டாம், ஒரு சின்ன பாட்டு எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பெண்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். பெரிய ஆசை இல்லை, சின்ன சின்ன ஆசை. பாடலாமா? சின்ன சின்ன ஆசை, முத்து முத்து ஆசை, வெண்ணிலவை தொட்டு என்னை இந்த பூமி, சின்ன சின்ன ஆசை, முத்து முத்து ஆசை. அதுதான் என்னுடைய ஆசை. முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் முன்னாடி எல்லாம் தியோசாபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. இப்போ தொல்காப்பியர் பூங்காக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய லாஸு. தினம் காலையில் பார்ப்போம் அவரை. அப்போ நிறுத்தி நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பேன், உடனே நடக்கும். ஸோ மக்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கார் அவர். அவர் சொன்ன மாதிரி ஆடம்பரமாக எதுவும் வேணான்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைவரை பார்க்குறோம். யாரையுமே திட்டாமல் இருக்காரு.
யாரை பற்றியும் தப்பானது. இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த, நான் யாரையும் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே மற்றவங்கள எதிர்த்து பேசுறது தான் ஒரு கேள்வியாக, ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. அந்த சிஎம்ங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெருந்தன்மையாக இருக்கிறது இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். இது வந்து அடுத்து இன்னும் பெரிய ஜெனரேஷனில், அடுத்தும் அவர் தான் வரணும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நம்ம நல்லவராக இருப்போம், கெட்டவர்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை, கெட்டவர்கள் தானாக திருந்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு, அதுதான் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீனஸ் காலனிக்கு அவர் வரும்போது சாருஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு வந்து எங்கள் அப்பா பெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டூலில் உட்காந்து பேசிட்டு போகிறார். அவ்வளோ எளிமையாக பேசிட்டு போவார். அதுதான் மக்களுடைய முதல்வர் அப்படின்னா அவர் தான். அதுதான் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.